ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அப்னா மார்ட்டில் நாங்கள் பண்ண ஒரு சின்ன ஷாப்பிங். அதில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு சொல்லி நான் காட்டுறேன். இது என்னது? குவாபிள்ஸ் கேக்கா? ஓகே. அதாவது நம்ம ஊரில் ரிலையன்ஸ் மாதிரி இங்கே வந்து அப்னா மார்ட்னு இருக்கோம். அம்மா நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து இந்த பொருள்லாம் பார்த்த மாதிரியே இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் இது கொரியாண்டர் பவுடர் வந்து கேட்ச் பிராண்டு வரும். எம்டிஹெச்சும் இருக்குது, பட் எம்டிஹெச் வந்து எப்போது அதில் வந்து ஏதோ கண்டென்ட் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் அதை வாங்குறதில்லை. அப்புறம் இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, இது வந்து நிறைய நாளாக நான் வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது கஞ்சி காய்ச்சறதுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சத்து மாவு, அதான் சத்து மாவு மிக்ஸு அது பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். உளுந்து கஞ்சி காய்ச்சறதுக்கும் வந்து ரொம்ப நல்லது. அதனால தான். ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டுருக்கு? 89 rupees. ஆஃப் கேஜி வந்து 89 rupees. அப்புறமா வந்து இந்த கிரில், இது வந்து என்ன சொல்லலாம், இந்த மாதிரி கத்திரிக்காயெலாம் செய்வாங்கள்ல, இங்கெல்லாம் பயங்கன் பர்த்தாலாம் செய்வாங்க, அப்படியே சுட்டு செய்வாங்கள்ல கத்திரிக்காய் தக்காளி, அந்த டிஷ்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும் நம்மளுக்கு. இது நிறைய நாள் நான் வாங்கணும்னு பார்த்தேன். ஆன்லைன்லலாம் வந்து 110 150 அப்படி தான் இருந்துச்சு. சரி அப்புறமா வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா இன்றைக்கி வந்து ரீசனபிள் ப்ரைஸில் 19 சொன்னாங்க. சரி ஓகேன்னு உடனே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மாட்டு போகும்போது தான் டக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது நான் எக்ஸிபிஷன்லேயும் பார்த்தேன், அங்கேயும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. 90க்கு வந்து இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், ஹுட் அண்ட் ஹேண்டில் வச்சு இது 90 rupeesக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து நல்லா நம்ம இதுக்கப்புறம் டிஷ்ஷஸ்லாம் யூஸ் ஆகும். 90. ஸோ இது வந்து வெந்தயம், அப்புறம் ஃபெவிகால் வந்து ஒரு 21 rupees ஆகும், அதுக்காக ஒன்று. அப்புறம் வந்து எலக்ட்ரான் எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும். ஏற்கனவே இருந்தது வந்து அதான் நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, என்றைக்காச்சும் வாமிட் வந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த சொல்யூஷனில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, ஏற்கனவே இருக்கிறது எக்ஸ்பைரி ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இது ஒருத்தர் ஒரு நேம் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் காராமணி தான், இப்போ வந்து லோபியான்னு சொல்கிறாங்க, பட் அது சொன்னாலும் எனக்கு தெரியல உங்களுக்கு. அப்புறம் வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா, இதுவும் காலியாக போகுது. இது நான் சிவத்தரனுக்கு இட்லி பொடி செய்யும் போதெல்லாம் அதை போட்டு கொடுப்பேன். அப்புறம் சம்டைம்ஸ் தோசையில் போடுவேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எள்ளு வந்து இயற்கையாகவே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி எள்ளு கொள்ளு இது ரெண்டுமே நான் எப்போவுமே வச்சுருப்பேன் ஸ்டாக்கு. கொடுத்தவனுக்கு கொள்ளு, இழைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு காலியாக போகுது. ஸோ மறுபடியும் வந்து அங்கே வந்து நான் 1/4 கிலோ பேக்கெட் வாங்கலான்னு பார்த்தா இல்லை, 1/2 kg தான் இருந்துச்சு. 1/2 kg வந்து 59 rupees. நம்ம ஊரில் எவ்வளோன்னு சொல்லுங்கள். அப்புறம் இதே மாதிரி தான் பேஸ்ட்டும் வந்து நான் மாற்றிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது கோல்கேட்டு ஒயிட் யூஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ்அப் யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த சென்சிட்டிவிட்டி வந்து இருந்துகிட்டே இருக்குது. சென்சோடைன் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து இதை ட்ரை பண்ணலான்னு இப்போ கோல்கேட் வேட் சக்தி வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து இந்த டைஜஸ்டிவ் வெரைட்டி பிஸ்கெட் வந்து சிவத்தரன் வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்வீட் ஷாப் போயிருந்தோம். அங்கேருந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. எதையும் நாங்கள் வாங்கலை. அப்படியே ஒரே ஒரு காஜு கட்லி, ஒரு நீ என்ன சாப்பிட்ட? ஒரு பால்கோவா சாப்பிட்டோம். அது அங்கே ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு பீஸ் தருவாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் 2 டீ வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இங்கே அவ்வளோவா இருக்காது. இங்கே ஆளு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பொட்டேட்டோவுக்கு அளவே கிடையாது. பட் வந்து இந்த சிப்ஸ் அவ்வளோவா செஞ்சு விற்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் நிறைய வச்சுருந்தாங்க, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி. ஸோ உடனே அப்படியே ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு. இதான் அவன் எடுத்தான். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து எங்களுடைய மினி ஷாப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஃபுல்லாகவே சாப்பிட்டியா? நான் உங்கள்கிட்ட ஒரு பீஸ் தானே எடுத்துக்க சொன்னேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.